முதலமைச்சரை சந்தித்த பிறகு கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இணைந்து தமிழகத்தில் 40 தொகுதி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறுகிற இந்த அணி இன்றைக்கு தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தோழமை கட்சிகளோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று கடந்த 29/2/24 அன்று ஒப்பந்தம் என்பது உடன்பாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்கிற தொகுதிகளை அடையாளம் காணுகிற பேச்சுவார்த்தையும் அதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்றது. இறுதியாக இன்று காலை முதலமைச்சர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நானும் கையெழுத்திட்டு ஒரு உடன்பாடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று மதுரை, 2வது திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்த அணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இந்த உடன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நாங்கள் ஏற்கனவே மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட வேறு சில இடங்களையும் கொடுத்திருந்தோம் பேச்சுவார்த்தைக்கு. கடைசியா பேச்சுவார்த்தை வர்ற போது எங்களுடைய சிட்டிங் சீட்டை நாங்கள் விட்டு கொடுத்தோம், அவங்களுடைய சிட்டிங் சீட்டை எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. எனவே நாங்கள் எங்களுடைய சிட்டிங் சீட்டை கோயம்புத்தூர் விட்டுருக்கோம், அவங்க சிட்டிங் சீட்டை மதுரை எங்களுக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு திண்டுக்கல் எங்களுக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இது ஒன்று அவங்க சீட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், எங்கள் சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாம் மியூச்சுவலா தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இல்ல எங்களுக்கு ஓரளவு இந்த அணி பலமா இருக்கிற சீட்டுன்னு பாக்குற போது எல்லாமே இதுதான். 40லயும் நாங்க வெற்றி பெற போறோங்கிறது உண்மைதான். திண்டுக்கல்ல கடந்த கால சிலங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அந்த எல்லாம் இருக்கிறனால அது அவங்க பேச்சுவார்த்தையில சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டது. சிட்டிங் சீட்டு நாங்க சிட்டிங் சீட்டை விட்டுட்டோம், அவங்க ஸ்டாண்டிங் சீட்டை கொடுத்தாங்கலாம் பிரச்சனை கிடையாது. நாங்க எங்க சீட், அவங்க சீட்டை எங்கிட்ட கொடுத்தாங்க, நாங்க அவங்க எங்க சீட்டை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆகவே அரசை விமர்சிக்கக்கூடியதுல பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அரசு சொல்றாங்க, அரசு 1000 ரூபாய் பிச்சை எடுக்கிற காசு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது குஷ்பு சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. குஷ்புலாம் என்ன அரசியல்வாதி என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க எத்தனை வேணாம், இன்னும் கடைசியா மாறாத கட்சி எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நான் விமர்சிக்க, அதுக்கு பதில் சொல்லலாம் நான் விரும்பல. வேட்பாளர் அறிவிப்பு இல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா கடைசியா எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமே எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் ஒன்றும் பெருசா பலன் அளிக்கல. ஆகவே இப்போ சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரிச்சு மோதலை உண்டாக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் மதுரை, திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதியில் தற்பொழுது மாறி நிற்கிறது சிபிஎம்.